என் பேர் எம் ஜெனிஃபர் சிவா. நான் சென்னையில் இருக்கேன். நான் வந்து ஐஐடி மெட்ராஸில் வீல் சேர் ஸ்கில் ட்ரைனர் ப்ரோக்ராமில் ட்ரைனராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எஸ், இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வீல் சேர் வச்சுருந்தேன். அது அரௌண்ட் ஒரு 19 or 20 kg இருக்கும். அது வந்து என்னன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால எனக்கு டிரான்ஸ்போர்ட்டு அந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவலாக வந்து தூக்கி என்னால் வைக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, யாருன்னா போவாங்க இல்லைங்களா, அவங்கள நான் கூப்பிடும் போது சில பேர் வந்து அந்த டைமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அதை கடந்து போகும்போது எனக்குள்ள வந்து ஐயோ நம்மளால முடிஞ்சா நம்ம செஞ்சிருக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் மைனஸாக தோணும். இப்போ வந்து இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நான் ஆட்டோவில் ஷிஃப்ட் பண்ண பிறகு நானே பெண்ட் பண்ணி தூக்கி உள்ளே வைக்க முடியும். ஸோ இதனால என்னன்னா, நான் யாரோட உதவியும் இல்லாமல் என்னால் தூக்கும் போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. ரெண்டாவது வந்து ஒரு விமனாக வந்து எனக்கு வந்து அது தூக்கும் போது என்னன்னா, பரவாயில்லையே வீல் சேரே நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வருது இல்லைங்களா. அந்த குட்டி குட்டி சந்தோஷம் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வீல் சேர்னால. இது வந்து ஃபுல் பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். பட் நீங்கள் 2 வீலும் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 8.5 தான் வரும். அதுதான் சார், ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து எல்லா வீல் சேருமே வீல் சேர் தான். பட் வந்து வெயிட்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ எல்லா வீல் சேருமே வீல் சேர் தான். பட் வெயிட்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. நம்ம வந்து ஒரு 5 கிலோ தூக்குறதுக்கும் 10 கிலோ தூக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நம்ம 10 கிலோ தூக்கும் போது கொஞ்சம் வெயிட்டு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் கொஞ்சம் ஹார்டாக வரும். பட் 5 கிலோ தூக்கும் போது ஈஸியாக தூக்கிடுவோம் இல்லைங்களா. அதுதான் டிஃப்ரெண்ட். என் பேர் பி விஜயகுமார். நான் தருமபுரி மாவட்டத்திலேருந்து வரேன். நான் ஒரு முதுகு தண்டோடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி. இந்த லைட் வெயிட் வீல் சேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மூவிங் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்பீடாக போகலாம். அடுத்து வெயிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு 8 kg அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் ஈஸியாக நானே வந்து பைக்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நாங்களே தூக்கி வச்சு இது பண்ணிக்கலாம், யாருடைய உதவியும் இல்லாமல். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வெயிட்டு பார்த்தீங்கன்னா 20 கிலோ அந்த மாதிரி வரும். யாருடைய உதவியோட தான் இதாகும். புஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி போகும்போது கொஞ்சம் டைட்டாக தான் மூவ் ஆகி போகும். அதுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ். நினைச்சிருக்கீங்களா இவ்வளோ வெயிட்டாக இருக்கு, வெயிட்டே இல்லாத ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குமா? யோசிச்சு பார்த்தது இல்லை. இப்போ இது எப்படி கிடைச்சது இங்கே கான்டாக்ட்? இது நம்ம ஐஐடி மெட்ராஸ் மூலமாக என்கேட்டில் இருந்து ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, அவங்க மூலமாக இது பண்ணி கிடைச்சி. இது எவ்வளோ கம்ஃபர்டபுள் இருக்குது? இதுக்கு முன்னாடி இந்த வீல் சேருக்கும் இப்போ யூஸ் பண்ணுற வீல் சேருக்கும் இது நல்ல ஒரு இதாக இருக்குது, நல்லாவே இருக்குது. லைட்டாக நம்ம நார்மலாகவே மூவ் பண்ணாவே ஸ்பீடாக போயிடலாம், நல்லா தள்ளிட்டு போயிடலாம், யாருடைய உதவியும் இல்லாமல். ஆனால் இதுக்கு முன்னாடி யாரோட உதவியாக தேவைப்பட்டு? ஆமாம், ஒரு மேடு அந்த மாதிரி பள்ளம் அந்த மாதிரி இடத்துலலாம் தேவைப்பட்டது. இப்போ இதில் கொஞ்சம் ஸ்பீடாக போய்க்கலாம் நார்மலாக, அதனால் நல்லாயிருக்கு.